உம்மைப் போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மைப் போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. வெல்கம் பேக் டு மதுராந்தகம் மன்னா. உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தேவன் கண்டார். ஆதியாகமத்திலிருந்து, அதாவது 1ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆதியிலே தேவன், அதாவது ஆரம்பமே அவர்தான். அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர். உண்டாக கடவதென்றார். முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவதென்றார். மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை வெளிச்சம். இவையெல்லாம் நாம் தியானித்தோம். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற, அதாவது நமக்கு தருகிற மன்னா என்னவென்றால், தேவன் கண்டார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். 10வது வசனத்தில் வெட்டாந்தரைக்கு பூமி என்று, ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார், அது நல்லதென்று கண்டார். 12ஆம் வசனத்தில் தேவன் அது நல்லதென்று கண்டார். 18ஆம் வசனத்தில் சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கின பின்பு நல்லதென்று கண்டார். 21ஆம் வசனத்தில் நீர் வாழும் ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பு நல்லதென்று கண்டார். அதே 1ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், நல்லதென்று கண்டார். அதன் பிறகு வாசித்தால் நீங்கள் கடைசியாக தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் கண்டார், பார்த்தார் என்று இருக்கிறது. கண்டார் என்று வாசிக்கிறோம். பார்க்கிறார், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய தேவன் பார்க்கும் தேவன். நம்முடைய தேவன் கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல, காதிருந்தும் கேளாதவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கும் மற்ற மார்க்கங்களில் அவர்கள் ஆராதிக்கிற தெய்வங்களுக்கும் பெரிய வித்தியாசம். மோசே சொல்லும்போது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? Who is like unto thee? உங்களுக்கு ஒப்பான ஒரு தெய்வம் இல்லப்பா. பார்க்கிற தேவன். இன்னைக்கு இந்த காலை வேளையில அவர் பார்க்கிறவர். அவர் பார்க்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் என்னை பார்க்கிறவர் என்கிற வெளிப்பாடு நமக்கு உண்டா? பைபிள்ல நீங்க ஆதியாகமத்துல நீர் என்னை காண்கிற தேவன் என்று, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகார், ஆபிரகாம் வீட்டின் அடிமை பெண்ணாகிய ஆகார், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். அவரும் பார்க்கிறார், நானும் அவரை கண்டேன், இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிறதே. அன்பானவர்களே, இந்த ரெவலேஷனோடு இன்றைக்கு வாழ்வோம். என் ஆண்டவர் இந்த நாளை தந்தவர். இந்த நாளின் தேவையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் காண்கிற தேவன். அவருக்கு என்னுடைய சூழ்நிலை தெரியும். அவர் பார்க்காதவர் அல்ல. அவரிடத்தில் சொல்ல வேண்டியதில்லை. அடிக்கடி சபையில விசுவாசிகள் சொல்லும் போது, உங்கள் சொந்த தேவைகளுக்காய் போய் சொல்லிக் கொண்டிராதிருங்கள், அழுது கொண்டிராதிருங்கள் என்று அடிக்கடி சொல்வது காரணம், அவர் நம்மை பார்க்கிறவர். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளையில தேவன் உங்களுக்கு தருகிற மன்னா என்ன? எனக்கு தருகிற மன்னா என்ன? இன்றைக்கு என் தேவன் பார்க்கிற தேவன். அவர் சகலமும் அறிந்திருக்கிறார். God sees, God knows. அவர் பார்க்கிறவர். உலகத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனிதனை பார்த்தாலும், நம்மை பார்த்தாலும் அவர்களுக்கு புரியாது. ஆனா ஆண்டவருக்கு நம்மை பார்த்தாலே நம் தேவைகள் எல்லாம் அவருக்கு புரியும். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு காண்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்டவர், ஆகாரின் அழுகையை பார்த்தவர், அந்த அழுகையை மாற்றினவர், ஒரு புது வாழ்க்கை தந்தவர். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். கண்டார். ஆதியாக முழுவதும் கண்டார், 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 பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு காண்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? என்னுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும்? என்னுடைய கண்ணீர் யாருக்கு தெரியும்? ஐயோ, என் வேதனை யாருக்கு தெரியும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? டோன்ட் வரி. Here is a God who sees you. உங்களை பார்க்கிற ஒரு தேவன் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். He knows your problem. He will help you. பார்த்து விட்டு அப்படியே பாராதவர் போல போய்விடுகிற தேவன் அல்ல. உலகத்தில் எத்தனை பேர் நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் காண்கிற தேவன். கண்டார். பார்க்கிற தேவன் இன்னைக்கு உங்களை பார்க்கிறார். உங்களை என்னையும் பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளை அவர் கரத்தில் கொடுத்து, என்னை காண்பவரே, ஃபாதர் அழகப்படுறாங்கல்ல, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. இல்ல, அருமையான பாட்டு.
நீர் என்னை காண்கிறீர். 139 சங்கீதம் ஃபுல்லா அதுதான். தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் உட்கார்ந்தா தெரியும், எழுந்தா தெரியும், எல்லாமே நீங்க பாக்குறீங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை காண்கிறார். காண்கிற தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கிருபையுள்ள பிதாவே, எங்களை காண்கிறவரே, இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறவரே, உங்க ஆண்டவரே பலத்தோடு இந்த நாளை நாங்கள் கடந்து செல்ல கிருபை தார். ஆசீர்வதிங்க. உலகத்தின் எந்த மூலையிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை நாங்கள் துவக்குகிறோம். ஆசீர்வதி. உமக்கே மகிமை, உமக்கே கனம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். மறக்காதீங்க, உங்களை பார்க்கிற தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார்.